அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் திருத்தந்தையின் மறையுரைகள் 11வது வெளியீடு. திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய கடந்த வாராந்திர புதன் பொது சந்திப்பு மறைபோதனையின் போது கிறிஸ்துவ குழுக்களுக்கிடையே தேவையான ஒற்றுமையை மையப்படுத்திய போதனையாக அமைத்து கொண்டார். கிறிஸ்தவர்களுக்கு இடையேயான பிரிவினைகளே திருச்சபையின் காயங்கள். Il dono del timore di Dio di cui parliamo oggi conclude la serie dei 7 doni dello Spirito Santo. புனித பேதுரு வளாகத்தில் குழுமியிருந்த மக்களை நோக்கி திருத்தந்தை பல்வேறு வேறுபட்ட சபைகள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிலவும் பிரிவினைகள் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் காயப்படுத்துகிறது என சுட்டிக்காட்டி கிறிஸ்துவ ஒற்றுமைக்காக வேண்டுகோள் விடுத்தார். மேலும் திருத்தந்தை அவர்கள் பிரிவினைக்கு நம்மிடம் காணப்படுகின்ற சில அணுகுமுறைகளை அனைவர் முன் நினைவுபடுத்தினார். முதலாவது, பலர் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக கூட இந்த பிரிவினைகளுக்கு வளைந்து கொடுத்து இணங்கி போகிறோம், இதற்கு வரலாற்றை காரணமாக பயன்படுத்துகிறோம் என்றார். இரண்டாவது, அநேகர் நமக்கு இதில் ஒன்றும் சம்பந்தமில்லாதது போல் கண்டும் காணாமல் போகிறோம். இறுதியாக சிலர் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற முயற்சியில் இணைத்துக் கொள்கிறோம் என்றார். இதைத் தொடர்ந்து திருத்தந்தை குழுமியிருந்தவர்களை நோக்கி, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாம் இணங்கி போகிறோமா, அல்லது அமைதி காக்கிறோமா, அல்லது ஒப்புரவையும் முழு ஒன்றிப்பையும் நோக்கி நாம் நடக்க முடியும் என உறுதியாக நம்புகிறோமா? இந்த ஆய்வு சிந்தனைகளை தொடர்ந்து, திருச்சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்டுள்ள உடலாகும். எனவே பிரிவினைகளால் திருச்சபையை காயப்படுத்துவது கிறிஸ்துவையே காயப்படுத்துவதாகும் என எடுத்துரைத்தார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் காண்பது போல, எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக, அப்பொழுது உலகம் நம்பிக்கை கொள்ளும் என்ற இறைவார்த்தை இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கிடையேயான பிரிவினைகள் அவருடைய விருப்பத்திற்கு முரண்பாடானது என சொல்கிறது என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் சுட்டிக்காட்டினார். மேலும் தன் திருத்தூதர்கள் அவர் அன்பில் ஒற்றுமையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் நிறைவான ஆசீர் என்றார். இப்பிரிவினைகளிலிருந்து விலகியிருக்காமல் ஒன்றாக ஜெபத்தில் இணைந்து இத்தகைய ஒற்றுமைக்கு தேவையான பரந்த மனப்பான்மை, மற்றவர்களின் திறமைகளை உற்சாகமூட்டி பாராட்டுதல், இந்த எண்ணங்களை இயேசு பொழிய ஒன்றித்து ஜெபிப்போம். இயேசுவை அன்பு செய்து அவரது அன்பு கொடைகளை பகிர்வதன் வழியாக நம்மை எது பிரிக்கிறது என்பதை தவிர்த்து எது நம்மை ஒன்றிணைக்கிறது என்பதை பார்க்க முயற்சிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்து அன்பு செயலில் ஈடுபட்டு ஒன்றாக பயணம் செய்யும் போது இதுவே நமது ஆன்மீக கிறிஸ்துவ ஒன்றிப்பு என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையை பற்றி பேசும் பொழுது, தான் முதன்முறை நற்கருணை பெற்று இயேசுவோடு ஒன்றிப்பை அனுபவித்த என் புதுநன்மையின் நாள் இது என்று மகிழ்ச்சியோடு பகிர்ந்து, 70 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் நான் பெற்ற அந்த நாளை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து 70 ஆண்டுகளின் நினைவை நன்றியுணர்வோடு வெளிப்படுத்துகிறேன் என்றார். இயேசுவோடு ஒன்றிப்பை உணர்வது என்பது மற்றவர்களோடு ஒன்றிப்பாவது, அதாவது கிறிஸ்துவை விசுவசிக்கும் பல்வேறு சமூகங்களுடன் ஒன்றாவதாகும் என்றார். வரலாற்று நிகழ்வுகள் நம்மிடையே பிரிவினையை ஏற்படுத்தியது. ஆனால் ஒப்புரவு மற்றும் சமூக ஒன்றிப்பு பயிற்சியில் நம் பயணம் தொடரட்டும். இலக்கு நமக்கு தொலைவில் இருக்கலாம்,
ஜெபத்தினால் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வோம். மேலும் நம்முடைய இலக்கை அடைய நாம் சோர்வடையும் பொழுது அனைத்து கிறிஸ்துவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இறைமகனின் ஜெபத்தை இறை தந்தை என்றும் செவிமடுப்பார் என்று ஆறுதல் அடைவோம் என ஆசிர் வழங்கினார். திருத்தந்தை அவர்கள் தன் சிறப்பு கவனத்தை நினைவுகளை இளையோர், உடல் நலமின்றி இருப்போர் மற்றும் புதிதாக திருமணமாகி இருப்போர் இவர்களின் பக்கம் திருப்பி இம்மாதம் அக்டோபர் ஜெபமாலை மாதம் ஜெபமாலை ஜெபித்து மரியன்னையிடம் அர்ப்பணித்து அவளின் ஆறுதல் உங்கள் வாழ்வின் மையமாக இருப்பதாக என வாழ்த்தினார். கடந்த வார புதினங்கள். பொது சந்திப்புக்கு திறந்த காரில் வழக்கமாக வந்து கொண்டிருந்த பொழுது உற்சாகத்தோடு அனைவர் கைத்தட்டுதல் பாராட்டுகளுக்கு தன் கரங்களை அசைத்து சில குழந்தைகளை அணைத்து ஆசிர் தந்து சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு இடத்தில் நிறுத்தி அங்கிருந்த சிறுவர்களை நோக்கி, உங்களுக்கு என்னுடன் சவாரி செல்ல விருப்பமா என்றவுடன் சிறுவர்கள் ஆர்வத்துடன் ஆமாம் என முன்வர, திருத்தந்தையோ 2 பேர் போதும் என்று 2 சிறுவர்களை தன்னோடு இணைத்து சவாரி செய்ய வைத்து அவர்களின் மகிழ்ச்சியில் ஆனந்தம் கண்டார். இம்மாதம் அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு ஆயர் பேரவை குடும்ப வாழ்வை மையப்படுத்தியது ஆகும். முதல் முறையாக லத்தீன் மொழியின்றி இத்தாலியில் அமைகிறது மற்றும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பாளர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். மேலும் முதல் முறையாக ஆயர்களை கடந்து பல கத்தோலிக்க தம்பதியினர் கலந்து தங்கள் கருத்துக்களை பொது நிலையினரின் ஆதகங்கள் மற்றும் ஆவல்களை பகிர்ந்து கொள்கின்றனர். 263 பேர் பங்கேற்பாளர்கள் ஆவர். இன்றைய சூழலில் திருச்சபையில் குடும்பங்களின் சவால்களை மையமாக கொண்டு அமையும் இப்பேரவை இறைமக்களிடம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த மறையுரையை கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் சார்பில் தங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது ஜான்சி ஜேம்ஸ்.